நான் கிருஷ்ணவேணி, ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நல்லம்பாக்கத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிகிறேன். இது காட்டாங்குளத்தூர் யூனியன், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ளது. 2005 இந்த பள்ளிக்கு நான் மாறுதல் பெற்று வந்தபோது வர பாதையே என்னை ரொம்ப பயங்காட்டுச்சு. பயந்து போய் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தேன், குழந்தைங்களோட ஒவ்வொரு முகமும் ரொம்ப பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்தது. முதல் தலைமுறையாக படிக்க வர குழந்தைங்க, படிக்கிறதுக்கே முதல் தலைமுறையாக வரும் பொழுது ஆங்கிலத்தை பற்றி நினச்சி பார்க்கவே முடியலை. அவங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, ஏதாவது ஒன்று இந்த குழந்தைங்களுக்கு நம்ம செய்யணும், ஏதாவது ஒன்று நம்மளும் சாதிக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு மலர்ச்சியை உண்டாக்கணும்னு நான் நினச்சேன். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்னாலே பயந்து போயிருந்த குழந்தைங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கணுங்கிறதுக்காக பாடம் நடத்துறதோடு மட்டும் இல்லாமல் பல புதிய புதிய டெக்னிக்ஸை நான் புதுசாக கண்டுபிடிச்சு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். அதனால அந்த சப்ஜெக்ட் மேலே அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்துச்சு. இதுதான் என்னோட வெற்றியாக கூட நான் நினைக்கிறேன். பிரிட்டிஷ் கவுன்சில் இங்கிலீஷ் ட்ரைனிங், அது மாதிரி பல இங்கிலீஷ் ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணதுனால எனக்கு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுது. அந்த டெக்னிக்ஸை எங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதை இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எங்கள் குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது சப்ஜெக்ட் மேலே இருந்த பயம் போய் எங்களாலேயும் முடியும், நாங்களும் இங்கிலீஷ் படிப்போம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எங்கள் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. மல்லிகா, ஸ்டாண்ட் அப். நம்ம கிளாஸோட அட்ஜெக்டிவ் நேம்ஸ் சொல்றியாமா? ஓகே மேம். அட்ஜெக்டிவ் நேம்ஸ்: கோல்டன் கோகுல், அஃபெக்ஷனேட் அபிராஜ், மெலடி மணி, அல்டிமேட் அஜித், ஆக்டிவ் அசோக், ஆங்க்ரி ஆனந்த், ஸ்மால் சக்திவேல், ஸ்ட்ராங் சுரேஷ், ஸ்வீட் சக்தி, சூப்பர் ஸ்னேகா, சாஃப்ட் ஷாலினி, சைலண்ட் சரிதா, ஸ்மார்ட் சீதா, மாடர்ன் மல்லிகா, அட்ராக்டிவ் அமுதா, விக்டோரியா அமுதா, கைண்ட் காவ்யா, நாட்டி நிவேதா, விக்டோரியா ஸ்வீரம்மாள். டிவி பார்க்காதன்னு சொன்னால் எந்த குழந்தையுமே கேட்க போகிறதில்ல. ஸோ பாரு, ஆனால் அதுலேயும் ஒரு ஆங்கில தேடல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டெக்னிக். என்ன பண்ண சொன்னேன்னு சொன்னால், டிவி பார்க்கும்போது நடுவில் வர அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் நல்லா கிளியராக பாருங்கள், அதில் இருக்க ஸ்பெல்லிங் எல்லாம் படிச்சுக்கோங்க. பிஸ்கட் ஆடு, டெலிவிஷன் ஆடு, செல்ஃபோன் ஆடு, அதோட பிராண்ட் நேம் எல்லாத்தையுமே படிக்கணும். அதை மறுநாள் ஸ்கூலில் எழுதணும்னு சொன்னேன். ஸோ குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக அதோட ஸ்பெல்லிங் எல்லாம் கற்றுக்கிட்டு வந்தாங்க. கேட்டகரி வைஸாக பிரித்தோம், அந்த குரூப்லெல்லாம் ஒவ்வொரு நேமையும் எழுதி போட்டோம். இப்போ ஸ்பெல்லிங்கை கற்றுக்கிட்டாங்க, அது கூட ப்ரொனன்சியேஷனையும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ கடைக்கு போகிறப்பெல்லாம் அவங்க வாங்குகிற பொருளோட ஸ்பெல்லிங்கை உடனே அதை பார்த்து அந்த ஸ்பெல்லிங்கை மனப்பாடம் பண்ணுறதே அவங்களுக்கு முக்கியமான ஒரு வேலையாக ஆகிப்போச்சு. சின்ன சின்ன பொருட்கள்ல இருந்து கூட நம்ம கற்பித்தலுக்கான துணைக்கருவியை கண்டுபிடிக்கலாம். நான் கண்டுபிடிச்ச ஒரு பொருள் கேலண்டர். கேலண்டர் எல்லார் வீட்லேயும் கிடைக்குது. அந்த கேலண்டரில் எனக்கு தேவையானதெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். எழுதினதை பார்த்து குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமானாங்க. அவங்களும் அவங்களுக்கு தேவையான ஆல்பத்தெல்லாம் அதில் ஒட்ட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ எங்கள் கிளாஸில் ஒரு ஆல்பமும் ரெடியாக இருக்குது, ஒரு ஹேங்கிங் போர்டும் ரெடி ஆகிடுச்சு. இங்கிலீஷில் தன்னால் ஒரு சென்டென்ஸை எழுதணும், அதுதான் என்னோட அடுத்த டார்கெட்டாக இருந்தது. அதுக்காக நான் யோசித்த ஒரு ஐடியா தான் டைரி எழுதுகிற பழக்கம். எவ்ரிடே ஆக்டிவிட்டீஸை அவங்க டைரியில் எழுதணும். ஒவ்வொரு நாளும் என்ன நடந்ததோ, தப்போ கரெக்டோ, குழந்தைங்கள எழுத சொன்னேன். என்ன சாப்பிட்டாங்க, எப்படி வந்தாங்க, வீட்டில் போய் என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்த. குழந்தைங்க இப்போ ஒரு தன்னால் ஒரு சென்டென்ஸையாவது கரெக்டாக எழுதுகிற பழக்கத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. நிவேதா, கம் ஹியர். நேற்று நீ என்ன எழுதின டைரியில் படி. I cleaned my house. I played volleyball. I finished my homework. I ate puri in the evening. I watched TV in the evening. வெரி குட், கீப் இட் அப். ஆங்கிலம் பேசுறதுக்கு முக்கியமான ஒரு தேவை டென்ஸ். அந்த டென்ஸ் கிளியராக தெரிஞ்சாதான் நல்லா பேச முடியும். அதுக்கான யுக்தி தான் இந்த ஃபார்மேஷன். டெய்லி ஒரு ஆக்ஷன் வேர்டு எடுத்து டெய்லி குழந்தைங்க இந்த ஃபார்மேஷனில் எழுதுவாங்க. இப்படி டெய்லி பண்ணுற பயிற்சியினால் எது ப்ரெசன்ட் டென்ஸு, எது பாஸ்ட் டென்ஸு, எது பெர்ஃபெக்ட்டுங்கிற ஒரு கிளியர் ஐடியா குழந்தைங்களுக்கு கிடச்சிருச்சு. ஏன் குழந்தைங்க தைரியமாக முன்னாடி இங்கிலீஷில் பேசணும். அதுக்காக நான் செஞ்ச விஷயந்தான் ஸ்டோரி பேஸ்டு லெசன்ஸ் எல்லாம் ட்ராமாவாவோ இல்லை கான்வர்சேஷனாவோ மாற்றி கொடுத்தேன். அதையெல்லாம் மாற்றி கொடுத்த உடனே அவங்க ரொம்ப ஆர்வமாக முன்னாடி பேசி காமிச்சாங்க. என் குழந்தைங்க இங்கிலீஷில் பேசுகிறத கேட்க எனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். The unforgettable journey. I am Shakti as teacher. I am Niveda as Johnny. Welcome to conversation. May I come in, ma'am? Yes, come in. What happened? Why there is blood in your shirt? Nothing, ma'am. Did you fight with anyone? They beaten me. Why did fight back? I don't want to make you feel bad, ma'am. So nice of you, Johnny. Evening we can go to charity shop to get the new dress. I look good in this new dress, ma'am. You look great, Johnny. Thank you, ma'am. என்னோட குழந்தைங்க இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ எழுதுறதுக்கோ பயப்படக்கூடாது. அதுக்காக நான் புது புது டெக்னிக்ஸை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கேன். அதை நான் என்னோட பள்ளியில் பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இந்த பள்ளிக்கு நான் 10 வருடம் ஆகுது. என்னோட அனுபவத்திலையும் என்னோட தொடர் முயற்சியினாலும் என் குழந்தைங்க இப்போ ஆங்கிலத்தை பார்த்து பயப்படுறதே இல்லை. அதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும்.